வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறைவன் என்பவன் யார், அவரை நமக்கு யார் அறிமுகம் செய்து வைத்தார்கள், எவ்விதம் அறிமுகம் செய்து வைத்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போமா? நமக்கு அறிமுகமாகாத ஒருவர் அயல் ஊரிலிருந்து நம்மை காண வருகின்றார். எளிமையான தோற்றத்துடன் காணப்படும் அவரை சாதாரணமாக வரவேற்று, நீங்கள் யார், என்ன வேண்டும் என்று சிறிது அலட்சியமாகவே கேட்கிறோம். அவர் ஒரு கடிதத்தை நம்மிடம் கொடுக்கிறார். நமது நெருங்கிய நண்பர் ஒருவர் அந்த கடிதத்தை நமக்கு எழுதியுள்ளார். அதை பிரித்து பார்க்கிறோம். கடிதத்தை கொண்டு வருபவர் தலை சிறந்த பேராசிரியரான இன்னார் என்றும் தமக்கு உறவினர் என்றும் நமது நண்பர் அக்கடிதத்தில் எழுதியிருக்கிறார். கடிதத்தை படித்தவுடன் நம் இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து கடிதம் கொண்டு வந்தவரை கைக்குலுக்கி வரவேற்கிறோம். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி என்று நமது மகிழ்வினை தெரிவிக்கிறோம். மரியாதையோடு உபசரித்து நம் விருந்தினராக தங்கி இருக்கும்படி அவரை கேட்டுக்கொள்கிறோம். யாரோ எவரோ என்கிற நிலையில் நாம் அவரை அலட்சியமாக வரவேற்றதற்கும், அவர் ஒரு பேராசிரியர், நமது நெருங்கிய நண்பரின் உறவினர் என்று தெரிந்தபின் அவரை நாம் மரியாதையோடு உபசரிப்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு உள்ளது? காரணம், முதலில் அவர் நமக்கு அறிமுகமாகாத அந்நியராக இருந்தார். பிறகு அவர் இன்னார், இவ்வளவு மதிப்புடையவர் என்பதை தெரிந்து கொண்டோம். அவரை பற்றி தெரிந்து கொண்ட பின் மகிழ்வு கூறி மரியாதை காட்டி மதிப்புமிக்க விருந்தாளியாக அவரை ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறோம். இவ்வாறு ஒருவரை மற்றொருவர் இன்னார் என்று தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு அறிமுகம் தேவைப்படுகிறது. அறிமுகம் இல்லாத பேராசிரியரை நமக்கு அறிமுகம் செய்தவர் நமது நண்பர். தமது கடிதத்தின் மூலமாக அவர் அறிமுகம் செய்தார். இப்படியாக இறைவனை பற்றி ஆன்மமூர்த்தியாக நமக்கு ஞானிகள் அறிமுகம் செய்கின்றனர். நமக்கு ஒருவரை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றனர். அவர் பெயர்தான் இறைவன். யாரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றனர்? வேறு யாரையும் இல்லை, நம்மையே நமக்கு அறிமுகப்படுத்துகின்றனர். என்ன, நம்மையே நமக்கு அறிமுகப்படுத்துவதா என்று வியப்படைந்தால், நாம் யார் என்று நமக்கு தெரியாத நிலையில் நம்மை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவது அவசியமாகின்றது. என்ன, என்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் யார் என்று எனக்கு நன்றாக தெரியுமே. என்னுடைய சொந்த ஊர் இது, என் பெற்றோர்கள் இன்னார், நான் இன்ன பதவியில் இருக்கின்றேன், நான் இவ்வளவு படித்திருக்கின்றேன், எனது வருமானம் இவ்வளவு, இதைவிட வேறென்ன என்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்று நம் மனதில் கேள்வி எழுகிறதல்லவா? நமது பெயரையும் பெற்றோரையும் வைத்து நம்மை இன்னார் என்று அறிமுகப்படுத்தவில்லை ஞானிகள். மனிதர் என்கிற நிலையில் நாம் யார், நம்முடைய மாட்சி என்ன என்பதை அவர்கள் காட்டுகின்றனர். உனது உடம்பு, அதனை இயக்கும் உயிர், இந்த இரண்டும் கொண்டதுதான் நீ என்று எண்ணுகின்றாய். கண்ணுக்கு தெரியாத உனது உயிருக்கும் உயிரான ஒன்று உனக்குள்ளே உள்ளது. உலகிலுள்ள எல்லா பொருட்களிலும் உயிர்களிலும் உறையும் இறைமைதான் அது. பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண பொருளான இறைமை உனது உயிரின் உயிராக, உள்ளத்தின் ஒளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆதலால் இறைமையினேயே இதய கமலத்தில் கொண்டுள்ள இணையற்ற பெருமையுடையவன் நீ. இவ்வாறு நமக்கு நம்மையே அறிமுகப்படுத்துகின்றனர் மெஞ்ஞானிகள். நமது இதயத்தில் இலங்கும் இறைமையினை ஆன்மா என்று அழைக்கின்றனர். நமது மூச்சின் மூச்சாக, பேச்சின் பேச்சாக, கண்ணின் கண்ணாக, உள்ளத்தின் உள்ளமாக இருப்பது ஆன்மா. பிரம்மமே இந்த ஆன்மாவாக இருக்கின்றது என்கிறது கேனோபநிஷதம். ஒன்றாக இருந்த பிரம்மம்
பலவாக பெருகியது. அண்டங்களாகவும் அனைத்து உயிர்களாகவும் மலர்ந்தது. எனவே அனைத்திலும் அமர்ந்து உறைவது பிரம்மமேயாகும். அதுவே நம் உள்ளத்திலும் ஒளிர்கின்றது. அதனைத்தான் நம் ஆன்மா என்கிறோம் என்கிறது சாந்தோக்கிய உபனிஷதம். அதுவே நீ என்பது உத்தாலகர் என்கிற முனிவர் தம் மகன் சுவேதகேதுவுக்கு மெஞ்ஞானம் புகட்டி மேலும் கூறுகின்றார். மகனே, அந்த ஆன்மாதான் நீ. உலகமெல்லாம் தனி நிறை உண்மையான பிரம்மம்தான் உன் ஆன்மா. ஆதலால் அதுவே நீ. நித்தியமான சத்தியமாக உள்ள பிரம்மாதான் உன் ஆன்மா. ஆதலால் அதுவே நீ. கண்ணுக்கு தெரியாத கருவாக எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் இணைந்து நிற்கும் பிரம்மமே உன் உள்ளத்தில் உறைகின்ற ஆன்மா. ஆதலால் அதுவே நீ. எங்கும் எல்லாமுமாய் நிற்கும் இறைமைதான் உன் இதயத்திலும் ஆன்மாவாக உள்ளது. ஆதலால் அந்த இறைமையாக நீ இருக்கின்றாய். அதுவே நீ ஆகின்றாய் என்று கூறி நம்மையே நமக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் அதுவே நீ, அதுவே நீ என்று அழுத்தமாக கூறுகின்றனர் ஞானிகள். அதுவே நீயாக உள்ளாய், தத்வமசி என்கிற ஞானச் சொற்களை மகா வாக்கியம் என்று போற்றுகின்றனர் சான்றோர்கள். திருமந்திரத்தில் நீ அதுவானாய் என நின்ற பேருரை என்று பாடுகின்றார் திருமூலர். பிறப்பு இறப்பில்லாத எங்கும் நிறைந்து எல்லாமாகி நிற்கும் பிரம்மத்தினை தன் ஆன்மாவாக கொண்டுள்ள மனிதன் தன்னுள் உறையும் ஆன்மாவை பற்றி அறிவதில்லை. உள்ளத்தில் ஒளிரும் ஆன்ம ஒளியினை அஞ்ஞானம் என்கிற திரை மூடி மறைத்து விடுகின்றது. தன் காலடியில் புதைந்து கிடக்கும் புதையலை கண்டுகொள்ளாமல் அதன் மீது நடந்து கொண்டிருப்பவனைப் போல நம்முள் இருக்கும் பிரம்மத்தினை நாம் உணராமல் இருக்கின்றோம் என்று நமது அறியாமையை கூறுகின்றது சாந்தோக்கிய உபனிஷதம். புதையல் தன் காலடியில் மறைந்து கிடப்பதை தெரிந்து கொள்ளாமல் அதன் மீது நடந்து கொண்டிருப்பவன் உண்மையில் ஏழைதானே. என்னை இன்னார் என்று அறியாத ஏழையாகவே நான் இருக்கிறேன் என்கிறார் தாயுமானவர். என்னைத்தான் இன்ன வண்ணமென்று அருகிலா ஏழை என்று சொல்கிறார். நான் என்னை யாரென்று அறிந்து கொள்ளாமல் நான் என்றும் எனது என்றும் தனித்து இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன். இறைவனே, நானே நீ, என் உடைமையும் நீ என்று பாடுகின்றார் நம்மாழ்வார். யானே என்னை அறிக இயலாதே, யானே என் தனதே என்றிருந்தேன். யானே நீ, என் உடைமையும் நீயே, வானே ஏத்தும் எம்மானவர் ஏரே என்கிறது திருவாய்மொழி. என்னை அறிந்திலேன், இத்தனை காலமும் என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன் என்கிறது திருமந்திரம். அழிவில்லாத பிரம்மமே நமது ஆன்மாவாக இருக்கிறது என்றால் நம் ஆன்மாவுக்கும் அழிவில்லையா என்கிற கேள்வி நம் மனதிலே எழுகின்றது. ஆன்மா உடலை விட்டு நீங்கும் பொழுது மரணம் நேர்கின்றது. அதனால் உடல்தான் அழிகின்றது, ஆன்மா அழிவதில்லை. பிணியும் மூப்பும் மரணமும் உடலுக்குத்தான், ஆன்மாவிற்கு அல்ல என்று உறுதியாகச் சொல்கிறது ஞான நூல்கள். நம் உள்ளத்தை மறைத்து நிற்கும் அறியாமை என்கிற படலத்தை நீக்கிவிட்டு உள்ளத்தில் உள்ள ஆன்ம ஒளியின் உண்மையினை உணர்ந்தால் இந்த உலகம் உள்ளளவும் நானும் இருப்பேன். இது சரிதானே? உலகளந்த இறைவனே, நீயே சொல் என்று பாடி ஆன்மாவின் அழியாத தன்மையினை நமக்கு உணர்த்துகின்றார் நம்மாழ்வார். உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் வினைப்படலம் வில்ல விழித்துன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உளனாவன் என்கொள் உலகளந்த மூர்த்தி உரை என்கிறார். இவ்வாறு அண்ட சராசரங்களையும் படைத்து ஆட்டும் அழிவில்லாத பரம்பொருள்தான் நமது உள்ளத்தில் ஒளிரும் ஆன்மாவாக இருக்கின்றது.
அந்த ஆன்மா என்றும் அழிவில்லாதது என்கிற உண்மையினை நமக்கு உணர்த்தி நம்மையே நமக்கு அறிமுகம் செய்கின்றனர் ஞானிகள். இந்த அறிமுகம் பெற்ற பின் நம் மனத்திலே எத்தகைய மாற்றம் ஏற்படுகின்றது? நான் இன்னாருடைய மகன், இன்ன தொழில் பார்க்கிறேன், இத்தனை வருமானம் உடையவனாக இருக்கிறேன், இன்னின்ன குறைகள் எனக்கு இருக்கின்றது என்றெல்லாம் எண்ணி நம்மை நாமே குறைத்தோ அதிகப்படுத்தியோ மதிப்பிட்டு உள்ளத்தால் கூனிக்குறுகியோ அல்லது கர்வம் கொண்டோ இருக்கின்ற நம்மை யோசிக்கச் செய்து நிமிர்ந்து நிற்கச் செய்கின்றது இந்த அறிமுகம். அதாவது ஆன்மாவே இறைவன், பிரம்மமே இறைமை என்கிற இந்த அறிமுகம். இறைமையும் ஆன்மாவும் வேறல்ல என்பதனை உணர்த்தி அவற்றை வேறுபடுத்தி இரண்டாக எண்ணாமல் இருக்கச் செய்யும் அதுவே நீ என்கிற சொற்றொடரால் விளைந்த சுகத்தை தாயுமானவர் கூறுகின்றார். என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் என்று ஆனந்த களிப்புறுகின்றார். சரி, ஆன்மா என்றால் எது என்பதை விளக்கும் வகையில் சாந்தோக்கிய உபனிஷத கதை ஒன்று உள்ளது. அதை பார்ப்போமா? ஆன்ம ஞானம் பெற்றவர்கள் எல்லா இன்பங்களையும் எய்துவார்கள் என்பதை கேள்விப்பட்ட தேவர்களும் அசுரர்களும் ஆன்ம ஞானம் பெறுவதற்கு திட்டமிட்டனர். தேவர்களின் அரசன் இந்திரன், அசுரர்களின் தலைவன் விரோச்சனன் இருவரும் புகழ்பெற்ற குருவான பிரஜாபதியிடம் சென்றனர். குருவுக்கு 32 காலம் பணி செய்தார்கள். 32 ஆண்டு காலம் பணி செய்தார்கள். முடிவில், நீங்கள் எதை நாடி என்னிடம் வந்தீர்கள் என்று கேட்டார் குரு. ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளவே நாங்கள் வந்தோம் என்று வணங்கினர். நிழலாக கண்களுக்கு தெரிகின்றதே, அதுவே ஆன்மா என்றார் குரு. நீரிலும் நிலை கண்ணாடியிலும் பிரபலித்து தெரிகின்றதே, அதுதான் ஆன்மாவா என்று கேட்டனர். நீரிலே தெரியும் உங்கள் நிழலை பாருங்கள், சந்தேகம் இருந்தால் மீண்டும் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் குரு. இந்திரனும் விரோச்சனனும் நீரிலே தெரிந்த அவரவர் பிரதிபிம்பத்தை உற்று பார்த்துவிட்டு, குருவே, ஆன்மாவை கண்டுகொண்டோம், நன்றி என்று விடைபெற்று சென்றனர். ஐயோ, இவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை இல்லையே என்று பிரஜாபதி மனம் வருந்தினார். உடம்பின் பிரதிபிம்பத்தினை ஆன்மா என்று நினைத்த விரோச்சனன் அசுரர்களிடம் சென்று தான் கண்ட ஆன்மாவை பற்றி கூறி உடம்பை போற்றுவதுதான் ஆன்மாவை வழிபடுவதாகும் என்று தவறான கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்தான். தேவர்களின் உலகம் திரும்பி போய்க் கொண்டிருந்த இந்திரனுக்கு வழியிலேயே சந்தேகம் வந்துவிட்டது. உடம்பின் நிழல்தான் ஆன்மா என்றால், உடம்பு முடமாகவோ குருடாகவோ இருந்தால் ஆன்மாவும் முடமாகவும் குருடாகவும் அல்லவா காணப்படும்? உடம்பு அழிந்தால் ஆன்மாவும் அழிந்து விடுமே. எனவே உடம்பின் பிரதிபிம்பம் ஆன்மாவாக இருக்க இயலாது என்று சிந்தித்து கொண்டு மீண்டும் பிரஜாபதியிடம் வந்தான். மேலும் 32 ஆண்டுகள் அவனுக்கு தொண்டு செய்தான். சரி, குரு இப்போது கனவிலே செயல்படுகின்றதே, அதுதான் இன்பமும் துன்பமும் இல்லாத ஆன்மா என்று போதித்தார். திருப்தியுடன் இந்திரன் புறப்பட்டு சென்றான். வழியில் மீண்டும் ஐயம் எழுந்தது. கனவிலே செயல்படும் பொழுது அது இன்பம் துன்பம் இரண்டையுமே அனுபவிக்கின்றதே, ஆன்மாவிற்கு ஏது இன்ப துன்பங்கள் என்று சிந்தித்தான். மறுபடியும் குருவிடம் வந்தான். குருவிற்கு பணிவிடை செய்தான். கனவு எதுவும் இல்லாமல் அயர்ந்து தூங்கும் பொழுது தன்னை மறந்த அமைதியோடு இருக்கின்றதே, அதுதான் ஆன்மா என்று போதனை செய்தார் குரு. இதனை கேட்டு மனநிறைவோடு சென்ற இந்திரன் மறுபடியும் திரும்பி வந்தான். அயர்ந்து தூங்கும் பொழுது அது சுய உணர்வே இல்லாது அழிந்து போனது போன்ற நிலையில் அல்லவா இருக்கிறது. இது எப்படி ஆன்மாவாக இருக்க முடியும் குருவே என்று கேட்டான். இன்னும் 5 ஆண்டுகள் என்னுடன் இருந்து பணி செய் என்று கட்டளையிட்ட குரு இறுதியில் ஆன்மா எது என்பதனை இந்திரனுக்கு விளக்கி கூறுகின்றார். இங்கு ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஏன் குருவிற்கு பணிவிடைகள் செய்ய சொல்கின்றனர்? மனம் பக்குவப்படவே.
பக்குவப்பட்ட மனதிற்கு ஆன்ம ஞானத்தை பற்றி போதிக்கின்றனர். இப்போது பிரஜாபதி இந்திரனுக்கு ஆன்மா எது என்பதனை விளக்கினார். இந்த உடல் மரணத்தால் அழியக்கூடியது. இந்த உடலுக்குள் இருப்பது அழியாத ஆன்மா. உடல் உணர்வோடு கலந்து இருக்கும் பொழுது ஆன்மாவிற்கு துன்பமும் இன்பமும் உண்டு. ஆனால் உடல் உணர்வோடு ஒன்றி நிற்பது அற்றுப்போன நிலையில் ஆன்மாவிற்கு இன்பமும் துன்பமும் அற்றுப்போகின்றது. எல்லை இல்லாததாய் எங்கும் நிறைந்ததாய் நிற்பது எதுவோ அதுவே உன் ஆன்மா. புலன்களுக்கும் புலன் உணர்வுகளுக்கும் மனத்திற்கும் அப்பால்பட்டு நிற்பது இந்த ஆன்மா. இந்த உண்மையினை உணர்ந்து அதனை தியானிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெறுகின்றனர். இவ்வாறு அழிவில்லாத ஆன்மாவின் தன்மை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்தில் கூறப்படுகின்றது. தம் பூத உடலையும் புலன்களையும் விட்டு தனியாக ஒன்று தம்முள் இருப்பதை இன்றைய சிந்தனையாளர்களும் கூட உணர்கின்றனர். எடுத்துக்காட்டாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் விஞ்ஞானியும் தத்துவ மேதையுமான H.G. வெல்ஸ் என்பவர் நான் யார் என்கிற வினாவினை எழுப்பி ஆன்மா பற்றிய தனது அனுபவத்தையும் கூறுகின்றார். H.G. வெல்ஸ் என்று அழைக்கப்படும் நபர் வேறு, அந்த நபருக்குள் இருக்கும் ஆன்மா வேறு என்கிற அடிப்படையில் H.G. வெல்ஸை பற்றி அவரது ஆன்மாவே கூறுவதாக அவர் எழுதுகின்றார். H.G. வெல்ஸை நான் எவ்வாறு உணர்கிறேன் என்பதை கூற விரும்புகிறேன். என்னையே நான் ஆழ்ந்து நோக்கும்போது ஓர் உணர்வு மிக மிக தெளிவாக தெரிகின்றது. உண்டு உறங்கி உலகில் நடமாடிக்கொண்டு திரியும் H.G. வெல்ஸ் என்கிற நபரிலிருந்து நான் தனித்து நிற்கிறேன் என்பதே அந்த உணர்வு. ஒரு மிதப்பு கட்டைக்கும் அதனுடன் இணைக்கப்பட்ட படகுக்கும் உள்ள தொடர்பு போன்றதுதான் எனக்கும் H.G. வெல்ஸுக்கும் உள்ள உறவு. H.G. வெல்ஸின் குரலை கொண்டே நான் பேச வேண்டியிருக்கிறது. அவன் கண்களை கொண்டே நான் காணுகிறேன். அவனது மூளையை கொண்டே நான் சிந்திக்கிறேன். நான் உலகை காண்பதற்கு அவனே சாளரமாக இருக்கின்றான். அவனது உடலுக்கு விளையும் ஊறுகள் எனக்கும் வேதனையை கொடுக்கின்றன. அவன் இல்லாமல் நான் தனித்து சிந்திக்கவோ செயலாற்றவோ இயலாது. ஆயினும் நான் அவனிலிருந்து தனித்து நிற்கிறேன் என்பதை உணர்கின்றேன். H.G. வெல்ஸிடம் எனக்கு அதிக அக்கறை உண்டு. அவன் மந்தனாகி விடாமல் சோம்பேறியாக போய்விடாமல் பார்த்து கொள்கிறேன். இதற்காக அவனை தட்டி கொடுப்பேன். அவனை நல்லவனாக திறமைசாலியாக பார்ப்பதை நான் விரும்புகிறேன். சில வேளைகளில் அவனை விட்டு பிரிந்து போக மாட்டேனா என்றும் நான் ஏங்குவது உண்டு. அவன் கொண்டுள்ள சில வேட்கைகளும் வெறி உணர்வுகளும் பயங்கரமானவை. நான் உலகத்தோடு அதன் மூலமாகவே உறவு கொள்ள வேண்டியிருக்கின்றது. எங்கள் இளமை பருவத்தில் நாங்கள் ஒன்றியே இருந்தோம். வயதாகி முதிர்வடைந்த நிலையில் எங்களை பிரிக்கும் இடைவெளி அகன்று கொண்டே போகிறது. நான் இப்பொழுது பற்றற்ற உணர்வோடு அவனை விட்டு பிரிந்தே நிற்கிறேன். நான் என்று உங்களுடன் பேசுகிறேனே, என்னை ஆன்மா என்று அழைக்கின்றனர். கிரேக்க நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன் அப்போலோ என்கிற தெய்வத்திற்கு எடுக்கப்பட்ட கோவிலில் பொறிக்கப்பட்ட நெறியுரை என்ன தெரியுமா? உன்னை அறிந்துகொள் என்பதுதான். அனைத்தையும் விட ஆன்மாவே அருமையுடையது, இனிமையுடையது என்கிறது பிரகதாரண்ய உபனிஷத்தம். இந்த அருமையினையும் இனிமையினையும் கண்டுர்ந்த ஞானி நாவுக்கரசர் என்ன கூறுகிறார் தெரியுமா? என்னை விட இனியவர்கள் வேறு எவரும் எனக்கு இருக்க முடியாது. ஆனாலும் என்னை காட்டிலும் இனியவன் எனக்கு ஒருவன் உண்டு. அவன்தான் என்னுள்ளே புகுந்து உயிருக்கு உயிராய் நிற்கும் ஈசன். இதனை என்னில் யாரும் எமக்கு இனியாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்கிறார். இவ்வாறு அண்ட சராசரங்களிலும் இணைந்து நிற்கும் இறைமைதான்
நம் உடம்பிலும் உயிரிலும் உள்ளத்திலும் உறைந்து ஒளிர்கின்றது என்கிற ஆன்ம ஞானம் பெறுகின்றான் மனிதன். நம் உடல் ஒரு ரதம், ஐம்புலன்களும் அதில் பூட்டப்பட்ட குதிரைகள். அறிவு என்பது சாரதி, மனது கடிவாளம். இந்த ரதத்தில் அமர்ந்திருப்பதுதான் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இது அழிக்க முடியாதது, என்றும் உள்ளது. உலகப் பொருட்கள், உயிர்கள் அனைத்திலும் உள்ளொளியாக நிற்பது இந்த ஆன்மாவே ஆகும். இது அணுவுக்கும் அணுவானது, அண்டத்திற்கும் அண்டமானது. நூல் அறிவாலும் நுண்ணிய தர்க்கங்களாலும் இதை உணர்தல் இயலாது. உருகி நினைப்பவர் உள்ளத்தில் ஒளியாய் இது உள்ளது. ஐம்புலன்களும் அடங்கி மனத்திலே அமைதி நிலவி அறிவு ஒருமுகப்பட்டு இருக்கும் பொழுது ஆன்ம ஒளி தெளிவாக புலப்படுகின்றது என்று கூறுகின்றது கடோபனிஷத்தம். தனது ஜீவனுக்குள் இருக்கும் ஆன்மாவை ஜீவாத்மா என்கிறான். பரத்துள் இருக்கும் ஆன்மாவை பரமாத்மா என்கிறான். இரண்டும் வேறல்ல என்கிற உண்மையினையும் அவன் உணர்ந்தான். சீவன் எனச் சிவனென வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டிருப்பரே. பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றனர் என்கிற உண்மையினையே சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டிருப்பரே என்கிறார் திருமூலர். அடுத்து, நீ உன்னை எனக்கு கொடுத்து நீ என்னை எடுத்து கொண்டாய், நம்மில் யார் சாமர்த்தியசாலி என்று கேட்கிறார் மாணிக்க வாசகர். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார்கொலோ சதுரர் என்கிறார் தமது திருவாசகத்தில். பொய்மையில் இருந்து என்னை உண்மைக்கு அழைத்துச் செல், இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்துச் செல், மரணத்தில் இருந்து மரணமிலா நிலைக்கு அழைத்துச் செல் என்கிற பிரார்த்தனையோடு தொடங்குகின்றது பிருகதாரண்ய உபனிஷத்தம். ஆன்ம ஞானம்தான் இவ்வாறு நம்மை பொய்மையிலிருந்து உண்மைக்கும், இருளில் இருந்து ஒளிக்கும், மரணத்திலிருந்து மரணமிலா நிலைக்கும் உயர்த்துகின்றது என்கின்றனர் ஞானிகள். ஆன்ம ஞானம் பெற்ற மனிதன் அண்ட சராசரங்களிலும் தனது ஆன்மாவை காணுகின்றான். ஆன்மாவில் ஆன்மாவில் அண்ட சராசரங்களை அனைத்தையும் காண்கிறான். எல்லாவற்றையும் ஆன்மாவிலும் தன் ஆன்மாவை எல்லாவற்றிலும் காண்பவன் எதையும் வெறுப்பதில்லை. எல்லாமே ஆன்மஸ்வரூபம் என்கிற ஒருமைப்பாட்டினை ஒருவன் உணர்கின்றான். இதை உணர்ந்தவனுக்கு மயக்கமில்லை, மனத்துயரும் இல்லை, அச்சமில்லை, அவலம் இல்லை என்கிறது ஈஷோபனிஷதம். அடுத்து, உள்ளதெல்லாம் ஓர் உயிரென்று தேர்ந்தபின் உள்ளங்கு உள்ளம் குலைவது உண்டோ, மனமே வெள்ளமென பொழிதன்னருள் ஆழ்ந்தபின் வேதனை உண்டோடா, ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவருக்கு அச்சம் உண்டோடா, மனமே தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கி திரிவமடா என்று ஆனந்த களிப்புடன் பாடுகின்றார் ஆன்ம ஒளி கண்ட பாரதியார். பிரம்மம் வேறு தான் வேறு என்று பிரித்து எண்ணி பிரம்மத்தை வழிபடுபவன் பிரம்ம ஞானம் பெறாதவனே யாவான். நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்பவனே உண்மை ஞானம் பெற்றவனாவான் என்கிறது பிருகதாரண்ய உபனிஷதம். எனது ஆவிக்கு உள்ளே அமைந்துள்ள இறைமையினை உணர்ந்து காண்கிறேன் என்கிறார் ஞானி நம்மாழ்வார். நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனது ஆவியுள்ளே. உள்ளம் ஒன்றிய நிலையில் என் உள்ளத்திலேயே இறைமை ஒளியினை காணுகிறது என் உள்ளம் என்று பாடுகின்றார் மெய்யடியார் நாவுக்கரசர். கள்ளத்தை கழிய மனம் ஒன்றி நின்று உள்ளத்தில் ஒளியை கண்டது உள்ளமே என்கிறார் தனது தேவாரத்தில். நம் அகத்தில் உறையும் ஆன்மாவும் புறத்தில் இலங்கும் பிரம்மமும் ஒன்றுதான் என்பதை உணர்வதே உயர்ந்த ஞானமாகும் என்கிறது ஈஷோபனிஷதம். இவ்வாறு இறைவனை தன் உள்ளத்தின் ஒளியாக, உயிரின் உயிராக, ஆன்ம மூர்த்தியாக கண்டு மனிதன்
தனது அழிவில்லா நிலையினை உணர்கின்றான். ஆனந்தக் கடலில் மூழ்குகின்றான். அதனால் தன்னை தான் அறிதல் என்று இறைவனை நமக்கு அறிமுகம் செய்து வைப்பவர்கள் நமது ஞானிகள். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.